ஒன்று தண்டனையாக கொடுக்கப்படும் அல்லது அபராதமாக கொடுக்கப்படும். ஆக மொத்தத்தில் ரெண்டுமே தண்டனை. சிறை தண்டனையோ வேறு ஏதோ தண்டனையோ கொடுக்கப்படும் அல்லது அபராதமாக தொகை வசூலிக்கப்படும், விதிக்கப்படும். இது மன்னிச்செல்லாம் விட்டுற மாட்டாங்க. நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால அதெல்லாம் விட மாட்டாங்க. குறைமொழியோ நோ எக்ஸ்கியூஸ், அது வேறு குற்றம். இதை யார் நினைக்குன்னா அரசாங்கம் தான் இதை நிர்ணயிக்கும். அதனால் எந்த வகையிலையும் ஒரு சின்ன ஹெல்மெட் போடுறதுலேருந்து சீட் பெல்ட் போடுறதுலேருந்து சிக்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து எல்லாமே சட்டத்திட்டங்கள் தான். அதை மீறக்கூடாது அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. மூணாவது விஷயம் சொசைட்டி சம்மந்தப்பட்டது. சமுதாயத்தில் எதுக்கு பிரதானம்னா ஒழுக்கத்துக்கு பிரதானம். இந்த ஒழுக்கங்கிறது நிலையற்றது, வரமுறையற்றது, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் கல் குடித்தா தவறாக இருந்தது, ஊருக்கு வெளியே தான் போய் குடிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. கல் உண்ணாமைன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் திருக்குறளும் எழுதியிருக்கிறாரு, அதிகாரமே எழுதியிருக்காரு. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இன்றைக்கி சோசியல் ட்ரிங்கர்லாம் சொல்கிற அளவுக்குலாம் வந்துருச்சு. இந்த காலத்தில் யார் தான் குடிக்கலன்னு. அதுலேயும் இன்னும் அதிகமான சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, குடிக்காதவனை அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு ஒதுக்கி தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்குலாம் மாறி போயிடுச்சு. இந்த ஒழுக்கங்கிறது இனத்துக்கு இனம், இடத்துக்கு இடம், இனத்துக்கு இனம், இடத்துக்கு இடம், ஊருக்கு ஊர், காலத்துக்கு காலம் மாறக்கூடியதுங்க. சென்னையில் ஒரு ஒழுக்கம் இருக்கும், ஒரு குக்கிராமத்தில் ஒரு ஒழுக்கம் இருக்கும், டெல்லியில் ஒரு ஒழுக்கம் இருக்கும், வெளிநாட்டில் ஒரு ஒழுக்கம் இருக்கும். எல்லா ஊருக்கும் ஒழுக்கங்கள் மாறுதலுக்கு உட்பட்டது. இதுதாங்க. ஆக மொத்தத்தில் அன்னன்னைக்கு சொசைட்டியில் அன்னன்னைக்கு என்னென்ன கடைபிடிக்கிறாங்களோ அதெல்லாம் ஒழுக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படும். உதாரணத்துக்கு 80ஸ்லாம் ஒரு ஆணோட பைக்கில் ஒரு பெண்ணு உட்காரக்கூடாது, வேற ஒரு பெண்ணு உட்கார மாட்டாங்க. இது அன்றைக்கி ஒழுக்கமாக கடைபிடிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது. என்ன வேணாலும் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் யாரோட வண்டியிலே போகலாம். முன்ன பின்ன தெரியாதவனுக்கு பைக்லேயே புக் பண்ணுறாங்க. என்னமோ அது பேர் ரேப்பிட்டோ, அந்த மாதிரிலாம் புக் பண்ணிலாம் போய் யார் பின்னாடி வேணாலும் யார் வேணாலும் உட்காந்து போகிற அளவுக்கு இப்போ மாறிடுச்சு. இது ஒழுக்கத்துலேருந்து வெளியே வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி காலத்துக்கும் மாறும். ஆக மனிதர்கள் செய்யக்கூடாதது ஒழுக்கத்தை மீறக்கூடாது. அன்னன்னைக்கு காலகட்டத்தில் என்ன ஒழுக்கம் இருக்கோ அதை கடைப்பிடிக்கணும், அதுக்குட்பட்டே இருக்கணும், அதுக்கு வெளியே போகக்கூடாது. ரெண்டாவது, சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணணும், குற்றம் செய்யக்கூடாது, மீறக்கூடாது, சட்டத்தை மீறக்கூடாது, ஒழுக்கத்தை மீறக்கூடாது, சட்டத்தை மீறக்கூடாது, தர்மத்தை மீறக்கூடாது. நமக்கு